நம்ம ஏற்கனவே 2019லயே இந்த மாதிரி வெற்றிகரமா ஒரு ரத்த தானம் பண்ணி முடிச்சிருக்கோம். ஆனா இப்போ ஏன் திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்கன்னு கேக்குறாங்கன்னு தெரியல. அவங்க அப்பா போய் சோசியம் பார்க்குறாரு. இதுதான் முக்கியமான விஷயம். அது யார்கிட்ட சோசியம் பார்க்குறாருன்னா, விஜய்க்கு யார் இந்த இதெல்லாம் கொடுத்து பேக் ட்ராப்பில் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்களோ அதே ஜோதிடர்கிட்ட உங்கள் பையனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் மூவ் பண்ணுங்க. அப்போ எப்படி செய்யலாங்கும் போது அவர் சில ஐடியாக்கள் கொடுக்குறாரு. அதனுடைய முதல் படி தான் ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றுங்க. இதுவரைக்கும் நடந்த பிறந்தநாள் விழாக்கள் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு இந்த மாதிரி இருக்காது. இல்லை, விழாக்களே நடக்காது பெருசாக. அவர் கலந்துக்கிற மாட்டார். ஆமாம். ரஞ்சித் படத்தில் விக்ரமன் படாத கஷ்டமா, ஏன் அவருக்கு விருது கொடுக்கல, இவருக்கு மட்டும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இதுக்கு பின்னணி என்னென்னா பிஜேபி. அண்ணாமலை இருக்காரு, அண்ணாமலையை சூஸ் பண்ணியிருக்கலாம். தனுஷை ஏன் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்? மக்கள் விரும்புகிறது சினிமா கவர்ச்சி. இளைய சமுதாயத்தினுடைய எழுச்சி தான் இந்த ஆட்சி. அப்போ அண்ணாமலையா தனுஷான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷை நம்ம நேரடியாக இயக்க வேணும். மறைமுகமாக நம்ம பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். அவர் போகட்டும். தனுஷ் ரசிகர்கள் உள்ளாட்சி எலெக்ஷனில் போட்டியிடுவாங்க. எம்பி எலெக்ஷனில் ஏதாவது ஒரு பக்கம் ஆதரவு கொடுப்பாங்க. திமுகவோ அதிமுகவோ ஏதாவது ஒரு இடத்துல. இல்லை, அது நான் சொல்ல விரும்பல. விஜய்க்கு எகேன்ஸ்டா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அவர்களை எதிர்த்து அவரால் ஏதாவது பண்ண முடியுமா? தமிழக முதல்வரை எதிர்த்து பண்ணணுன்ற சூழ்நிலை அமையலை இன்னும். இல்லை, எப்படி இருந்தாலும் விஜய் இருந்தாலும் அவர் பண்ணியாகும். இல்லை, எப்படி இருந்தாலும் தனுஷ் அவர்கள் விஜயை தாக்கி பேசியே ஆகணும். விஜயை மீறி அவரால் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளோட தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்து ஆட்சியவே பிடிச்சிட்டார். அவர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவுகள் தான். எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சமீபமாக நம்மளோட ஆக்டர் தனுஷ் அவர்கள் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் தமிழ்நாடே பார்க்குது. ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தான் பார்க்குறாங்க. சார், இப்போ இன்றைக்கி தனுஷ் அவர்கள் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா தான் தகவல் போயிட்டுருக்கு. இவருக்கு இந்த ஆசை எப்படி வந்தது? ஏன் அப்படின்னா, நாங்கள் இன்னும் சில நபர்கள் ஹீரோஸை தான் எதிர்பார்த்தோம் கட்சி அரசியலுக்கு வருவாங்கன்னு. பட் ஆனால் ஆக்டர் தனுஷ் அவர்கள் வருவாருன்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆசை அவருக்கு எப்படி வந்தது? விஜய் அவர்கள் வந்துட்டாரு, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு எண்ணமா? அவருக்கு இந்த ஆசை எப்படி வந்தது? இல்லை, அவருக்கு அரசியல் ஆசைங்கிறது அவர் திருமணம் ஆனதுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மூலமாகவே ஒரு உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருந்தது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அவருடைய பட விழாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த மாதிரி பேசிட்டே இருப்பார். இது குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு பிறகு அவங்க மாமனார் இருக்க ஏரியாலேயே போயஸ் கார்டன்லேயே இடம் வாங்கி வீடு கட்டுறாரு. கிட்டத்தட்ட 175 கோடிக்கு மேலே ஆயிடுச்சு அந்த வீடு. அப்போ எல்லாரும் வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. தனுஷ் போயஸ் கார்டில் வீடு வாங்கிட்டார். உடனே ஒரு பட விழாவில் ஆரம்பிக்கிறாரு. ஏன் நாங்கள்லாம் போயஸ் கார்டில் வீடு வாங்கக்கூடாதா அப்படின்னா, ஏற்கனவே அங்கே போயஸ் கார்டனில் மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் புரட்சித் தலைவி ஜெயலலிதா, அதுக்கடுத்து ரஜினி, இன்னும் நிறைய பிஸ்னஸ்மேன்கள்லாம் அங்கே தான் இருக்காங்க. இன்றைக்கி பெரிய விஐபிகள் வாழ்கிற இடம், அமைதியான இடம், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்னு பார்த்தா அந்த ஏரியாவும் சொல்ல சென்னையில் பல இடங்கள் இருக்குது. இது முக்கியமான ஆளுமைகள் வாழ்ந்த இடம். இன்றைக்கி வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக ரஜினி அங்கே இருக்கும்போது போயஸ் கார்டு இன்றைக்கி முக்கியத்துவம். இனிமேல் தனுஷ் தான் அப்படின்னு வரணுன்னா அவருக்குள்ளே ஒரு அரசியல் ஆசை இருந்துக்கிட்டதே இருந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த விழாவில் ஏன் நாங்கள்லாம் வரக்கூடாதா அப்படின்னு ஆரம்பித்தது. இது எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா 26 எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது பாருங்கள். அதுக்கு பிறகே அவர் தீவிர அரசியல் எண்ணம் உள்ளுக்குள்ளே வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சல ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு வரைக்கும் தனுஷ் ரசிகர் மன்றம் சார்பாக மோர் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்காங்க. ஆமாம், பார்த்துருக்கேன். இந்த வழியாக தானே வரோம், பார்த்துருக்கோம். 26 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே இடம் மாறுது. தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடந்தது மாதிரி இவங்க அந்த மோர் ஊற்றின இடம் அம்மா உணவகம் பக்கத்தில் அந்த பார்க்குக்கு பக்கத்தில் போகிறாங்க. அங்கே போய் டெய்லி சாப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க. சிக்கன் பிரியாணி போட ஆரம்பிக்கிறாங்க.
எத்தனை பேருக்கு வந்தாலும் டெய்லி இப்போ அங்கே போனால் சாப்பிட்லாம். ஆனால் இதுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷமாக நம்ம சாலிகிராம விஜய் வீடு இருக்குல்ல, பழைய வீடு, பிறந்து வளர்ந்த வீடு, அந்த வீட்டில் டெய்லி 300 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே அவரை பார்த்து தான் வருது. அவர் என்ன பண்ணுறாரோ, அவங்க அப்பா இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு 2 எலெக்ஷனுக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இங்கே சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு. இப்போ 26 எலெக்ஷனுக்கு பிறகு தனுஷ் இப்போ சாப்பாடு போட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கல்ல விஜயை உருவாக்குறதுக்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் எவ்வளவு முயற்சி எடுத்தார், மன்றங்களை வந்து கலைச்சிட்டு மக்கள் இயக்கமாக மாற்றினார், நற்பணிகள் செய்ய ஆரம்பித்தாங்க, உள்ளாட்சி தேர்தலில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வந்து எஸ்.ஏ. சந்திரசேகரால் உருவாக்கப்பட்டது. ரசிகர்களை, ஒரு சினிமாவில் விசில் அடிக்கிற ஒரு ரசிகனை ஒரு கட்டமைப்புக்குள்ளே அவனை ஒரு அரசியல்வாதியாக உருவாக்குறதுக்கு ஒரு மக்கள் இயக்கத்தை வச்சு மக்களுக்கு சேவை செஞ்சால் தானே அவன் அரசியல்வாதியாக வர முடியும். அப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பகுதியில் இந்த பகுதியில் இவனை யாருன்னு தெரியணும்ல, அந்த பகுதியில் பண்ணி போய் அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யடான்ற மாதிரி இது. அவங்களும் இந்த ரத்த தானம் பண்ணாங்க, ஏழை எளிய நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாங்க, ஆட்டோ டிரைவர்களுக்கு சீருடைகள், ஆட்டோ எல்லாமே எஸ்ஐசியும் வழங்கிட்டு தான் இருந்தார். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ தனுஷ் அன்னைக்கு கொடுத்தது, ரத்த தானம், நலத்திட்டங்கள் எல்லாமே. ஏன்னா 26 வந்து இதுக்கு வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தான் ஒரு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புதுசாக ஒரு சினிமா பிம்பம் உள்ளே வரும்போது மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பித்தார். இப்போ சந்திக்கிற முதல் தேர்தல்லையே அவர் ஆட்சியை பிடிச்சிட்டார்ல, ஏன் நம்ம இப்போ 31 நம்ம வரக்கூடாது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு இது. ஆனால் இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. இவர் ஏன் இப்போ அரசியலுக்கு இவர் கொண்டு வர்ற, இவர் ஏன் வந்து தன்னால் என்ட்ரி ஆகிறாருங்கிறதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. ஓகே சார், இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம்னா, இப்போ தனுஷ் அவர்கள் சொல்கிறாரு, சுப்பிரமணிய சிவா சொல்கிறாரு, அந்த ஃப்ளாக்லாம் வரும்போது இதெல்லாம் நாங்கள் ஆலங்காலமாக இருக்கிற குடிப்பாது, இப்போல்லாம் இல்லைன்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கான பிளான்ஸ் எல்லாம் எப்போ ஆரம்பித்தாங்க? நீங்கள் ஆஃப்டர் எலெக்ஷனா பிஃபோர் எலெக்ஷனா இந்த எண்ணங்கள்லாம் எப்போ வருது? இல்லை, இது வந்து அவங்க அப்பா போய் சோசியம் பார்க்குறாரு. இதுதான் முக்கியமான விஷயம். அது யார்கிட்ட சோசியம் பார்க்குறாருன்னா, விஜய்க்கு யார் இந்த இதெல்லாம் கொடுத்து பேக் ட்ராப்பில் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்களோ அதே ஜோதிடர்கிட்ட, அவரோட ஆசான ஜோதிடர், நம்பிக்கைக்குரிய ஜோதிடர். இன்னைக்கு வந்து பாரம்பரியமாக முதலமைச்சர் இருந்த அறையை வேணாம், இன்னைக்கு வந்து வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் மாதிரிக்கு அந்த முதலமைச்சர் அறையை மாற்றுறதுக்கு ஐடியா கொடுத்த ஜோதிடர். அந்த ஜோதிடர்கிட்ட தனுஷோட ஜாதகத்தை பார்க்குறாரு கஸ்தூர் ராஜா. உங்கள் பையனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு, நீங்கள் மூவ் பண்ணுங்க. அப்போ எப்படி செய்யலாங்கும் போது அவர் சில ஐடியாக்கள் கொடுக்குறாரு. அதனுடைய முதல் படி தான் ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றுங்க. மக்கள்கிட்ட போய் நீங்கள் யாருன்றத நற்பணிகள் செய்யும் மூலமாக ஃபஸ்ட்டு அறிமுகமாங்க. அடுத்த எலெக்ஷனுக்குங்கும்போது இன்னும் நாள் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் இப்போவே துவங்குங்கன்னு சொல்லி அவர் கொடுத்த ஐடியாவில் கஸ்தூர் ராஜா ஃபாலோ பண்ணுறாரு. அதை ஒரு விழாவில் கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு இதே இருக்கே வரக்கூடாது, ஏன் யார் வேணாலும் வரலாம், என் பேரன் வரலாம், என் பசங்க வரலான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதாவது இது வரைக்கும் நடந்த பிறந்தநாள் விழாக்கள் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு இந்த மாதிரி இருக்காது. ஆமாம், இல்லை விழாக்களே நடக்காது பெருசாக, அவர் கலந்துக்கிற மாட்டார். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி ரசிகர் மன்ற அகில இந்திய தலைவர் சுப்பிரமணிய சிவா அவர் 4 இடத்துக்கு போவார், நிகழ்ச்சிகள் கேக்கு வெட்டுவார், அங்கே கேக்கு ஸ்வீட்டு ஏதாவது கொடுத்துட்டு அதோட பிறந்தநாள் விழா ஒரு 15 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். இது வரைக்கும் நடந்தது. இந்த மட்டும் பார்த்தீங்கன்னா 15,000 பேருக்கு பிரியாணி, இதில் வந்து மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் ரத்த தானம், நலத்திட்ட உதவிகள், ஆட்டோ டிரைவர்களுக்கு சீரோட ஆட்டோ, ஊனமுற்றோருக்கு 3 சக்கர வாகனம், பல நலத்திட்ட உதவிகள்னு வச்சுங்களேன். இதில் தலைவரே கலந்துக்கிறாரு. இதுக்கெல்லாம் பின்னணி வந்து இன்றைக்கி எவ்வளவோ விமர்சனங்கள் சமூக வலைதளத்தில் நிறைய வருது. ஏன்னா 72வது தேசிய விருது விழாவில் இவருக்கு வந்து 2 விருது கொடுத்துட்டாங்க இந்த வருஷம். ஏன் இதுக்கு முன்னாடிலாம் ஏன் இந்த படங்கள்லாம் நல்ல படங்கள் இல்லையா? எடுத்துக்காட்டாக விக்ரம கூட இவரோட ஒப்பிட்டாங்க.
ரஞ்சித் படத்தில் விக்ரமன் படாத கஷ்டமா, ஏன் அவருக்கு விருது கொடுக்கல, இவருக்கு மட்டும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் இதுக்கு பின்னணி வந்து என்னென்னா பிஜேபி. தனுஷ் நடித்த எத்தனையோ படங்களை சொல்லலாம், கர்ணனை சொல்லலாம், மயக்கம்னு பல படங்கள் இருக்குது, நல்ல படங்கள், அதுக்கெல்லாம் கொடுக்கல. கேப்டன் மில்லர் வந்து சிறப்பு தேர்வில் சிறந்த நடிகருக்கான விருது. அந்த படத்தோட கதை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆமாம், ஆன்மீகம் சார்ந்த ஒரு கதை. கோயிலையும் ஆன்மீகத்தையும், ஒரு கோயிலை காப்பாற்றணும், மக்கள்கிட்ட இருக்கிற அந்த ஆன்மீக நம்பிக்கையை காப்பாற்றணும். அதுக்காக கயவர்கள்ட்ட இருந்து அந்த கோயிலை காப்பாற்றுறாரு தனுஷ். அதான் அவரோட கதாநாயகன். இன்னொன்று என்னென்னா, தனுஷோடைய குலம் வந்து அங்கே வந்து இது அடித்தட்டு மக்களாக இருப்பார். புரியுதா? கீழேருந்து வர்றாரு. அடித்தட்டு மக்கள் போது அங்கேருந்து ஒருத்தன் வந்து இந்த கோயிலுக்கு பாதுகாக்கும் போது அது ஆன்மீகம் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் கோயிலை பாதுகாக்கிறது ஆன்மீக கதை. தாழ்த்தப்பட்ட சமூகத்திலேருந்து ஒருத்தன் ஊர் வர்றான்ற மாதிரி தான் கதை. இது ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம். அதனால தான் அந்த படம் அவர் தேர்வாகி சிறந்த நடிகர் விருது. ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டு இதில் இருக்குங்கிறது இது ஒரு பின்னணி. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது வரைக்கும் எத்தனையோ தேர்தலை சந்தித்தாங்க. எல்லா தேர்தல்லையுமே இந்த இரண்டு கழகங்கள் ஏதாவது ஒரு இதோட கூட்டணியை இருந்து தான் இவங்க தலைமையில். அவங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட இது 3வது பீரியடு, 13 வருஷம் ஆகுது மேலே இந்தியாவை ஆட்சியை பிடிச்சி. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க இன்னும் பெருசாக சோபிக்க முடியல. என்ன காரணம்னு பார்க்குறாங்க. அப்போ திமுக அதிமுக ரெண்டும் இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இங்கே வந்து திராவிட கொள்கைகள் வந்து வேரூன்றி வளர்ந்துருச்சு. இதில் வந்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வந்து எடுபடலை. அப்போ 26 எலெக்ஷன் வந்து வித்தியாசமாக தோணுது ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே. நீங்கள் ஆரம்பிக்கும் போதே சொன்னீங்க எதிர்பாராத வெற்றின்னு, யாருமே எதிர்பார்க்கல. அப்போ திமுக அதிமுக ரெண்டையும் வீழ்த்திட்டு புதுசாக ஒரு நடிகன் முதலமைச்சராக உட்காரும்போது அப்போ மக்கள் வந்து இப்போ இதை விரும்புகிறாங்க அப்படின்னு. அப்போ 31 எலெக்ஷனுக்கு இதுக்கு மாற்று என்ன அப்படிங்கும்போது பிஜேபிக்கு பின்னாடி இருந்து தனுஷை வந்து கேட்குறாங்க. சரி, இந்த இடத்துல ஒவ்வொரு முறை தேசிய விருது வாங்கும்போது தனுஷ் படம் கம்பல்சரி இடம்பெறும். ஆமாம், எல்லா வருஷமும் வாங்கிட்டு இருக்காரு. ஆமாம். அப்போ இது எவ்வளவு நாளாக வந்து பிளான் அப்படிங்கிறது இப்போ அவர் பேச ஆரம்பித்ததுக்கு பிறகு தான் மக்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அப்போ ரொம்ப வருஷம் பிளான் இது. கிட்டத்தட்ட விஜய் என்ட்ரியிலிருந்தே இவருக்கு ஒரு மாற்று, இவர் நமக்கு ஒத்து வரலை அப்படின்னா இவருக்கு ஒரு மாற்றுன்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து எப்போவுமே வந்து எடுத்தோம் கவுத்தன்னு உடனே முடிவெடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகள் பிளான் தான் அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அடித்தட்டில் கீழேருந்து வருவாங்க அவங்க. இப்போ இங்கேயே கூட நம்ம தெருவில் கூட ஒரு ஆர்எஸ்எஸ் இருக்கலாம், ஆனால் வெளியில் தெரியாது. ஆனால் அவர் வந்து அவரை சுற்றி இருக்கிற அவரால் முடிஞ்ச அளவுக்கு கொள்கைகளை பரப்பிட்டே இருப்பார். பேசியே உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி உள்ளே கொடு. என்னங்க இது அது மாதிரி பண்ண முடியுமாங்க? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரதமர் மோடி வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குஜராத் வளர்ந்துருச்சு, குஜராத் மாடல்னே வந்து ஒரு ஃபேமஸ் ஆச்சு. அந்த மாதிரி தான் இவங்க எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இப்போ இவருடைய பேச்சு பார்த்தீங்கன்னா இது நீண்ட கால பிளான்ன்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வருது. ஆனால் அதுதான் இப்போ 31க்கு இவரை இப்போ தயார்படுத்துகிறாங்கன்றது தான். ஓகே, சரி, இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. இப்போ மத்தியில் ஆளக்கூடிய பாஜக வந்து தனுஷ் அவர்களை ஏன் சூஸ் பண்ணோம்? அண்ணாமலை இருக்காரு, அண்ணாமலையை சூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை தனுஷை ஏன் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்? அதாவது அண்ணாமலையை வச்சு ஏற்கனவே மாநில தலைவராக எலெக்ஷனை சந்திச்சாங்க, பெருசாக வர முடியல. இப்போ அண்ணாமலை தனியாக போய் இதே ரூட்டு தான் எடுக்கிறாரு. ஆனால் மக்கள் விரும்புகிறது வந்து சினிமா கவர்ச்சி. இன்னைக்கு தமிழக வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அரசியல்வாதியும் அவங்க முழுசாக ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். ஆனால் சினிமா கவர்ச்சியை மட்டும்தான் அவங்க நம்புனாங்க. சினிமாக்காரன் சொல்கிறது மட்டும்தான் நம்புகிறாங்க. அவங்க சினிமாவில் பேசுகிற வசனங்கள் உண்மைன்னு நம்புகிறாங்க. இவங்க வந்து பணம் வாங்கிக்கிட்டு டைரக்டர் சொல்கிற டைலாக்கை பேசிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த டைலாக்கை உண்மைன்னு நம்புகிற ரசிகன் இருக்கான், மக்கள் இருக்கான்,
பாமரன் இருக்கான். படித்த இளைஞர்களே இன்றைக்கி அந்த ரீல்ஸை தான் பார்த்து நம்புகிறாங்களே தவிர சில எதையும் புக்குகளை படித்தோ ஏதோ அரசியல் கற்றுக்கிறது இல்லை. ஆராய்ந்து பார்த்தலாம் எதுவும் கற்றுக்க 3 நிமிஷம் 4 நிமிஷம் வர்ற ரீல்ஸை அப்படியே நம்புகிறான் இளைஞர்கள். இளைய சமுதாயத்தினுடைய எழுச்சி தான் இந்த ஆட்சி. அப்படி இருக்கும்போது அப்போ சினிமா நடிகர் போனால் தான் கூட்டம் கூடுது, அண்ணாமலை போனால் இந்த கூட்டம் கூடுதா அப்படிங்கும்போது அப்போ அண்ணாமலையா தனுஷான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுஷை நம்ம நேரடியாக இயக்க வேணும். மறைமுகமாக நம்ம பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவோம், அவர் போகட்டும், என்னங்கிறத ரிசல்ட் பார்க்கட்டும். இது வந்து 29 எம்பி எலெக்ஷன்லேயே ஓரளவு தெரிஞ்சிடும். இவங்க அடுத்து வந்து உள்ளாட்சியில் தனுசு சார், நான் அடுத்து அதை தான் கேட்க விரும்புகிறேன். சரி, இன்னும் கட்சியாக அவங்க ஆரம்பிக்கல, ஒரு இயக்கமாக தான் இருக்காங்க. இயக்கம் கூட கிடையாது, ஒரு சின்ன ஒரு நற்பணியாக மாற்றிருக்காங்க. நற்பணியாக மாற்றிருக்காங்க. இப்போ அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஏதாவது பண்ணுவாங்களா? கண்டிப்பாக போட்டியிட போகிறாங்க. கண்டிப்பாக போட்டிடுவாங்க. தனுசு ரசிகர்கள் உள்ளாட்சி எலெக்ஷனில் போட்டியிடுவாங்க. எம்பி எலெக்ஷனில் ஏதாவது ஒரு பக்கம் ஆதரவு கொடுப்பாங்க. திமுகவோ அதிமுகவோ ஏதாவது ஒரு இடத்துல இல்லை அது நான் சொல்ல விரும்பல. விஜய்க்கு எகேன்ஸ்டா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஓகே சார், இப்போ இன்னொரு கேள்வி வருது. இப்போ 31ல் ஆக்டர் தனுஷ் அவர்கள் முதல்வராகணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ முதல்வர்னா நம்மளோட விஜய் அவர்கள் தான், ஜோசப் விஜய் அவர்கள் தான். அவரை எதிர்த்து தான் அரசியல் பண்ண வேண்டிய ஒரு இதில் இருக்கார், ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். விஜய் அவர்களை எதிர்த்து அவரால் எதாவது பண்ண முடியுமா? ஏன்னா இன்றைக்கி தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தோடு இருக்கார். அவரோட அரசு பலம்ன்றது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. ஸோ தமிழக முதல்வரை எடுத்து அவரால் எதாவது பண்ண முடியுமா? அதாவது தமிழக முதல்வரை எதிர்த்து பண்ணணுன்ற சூழ்நிலை அமையலை இன்னும், அதற்கான கட்டாயமும் இல்லை. இல்லை, எப்படி இருந்தாலும் விஜய் இருந்தாலும் அவரை பண்ணியாகணும். இல்லை தன்னோட நற்பணிகள் மூலமாக மக்கள்கிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் போங்கன்றார் ரசிகர்கள். இப்போ தனுஷ் வந்து ஒட்டுமொத்தமாக ஓரளவு ஒரு குறிப்பிட்ட ஒரு சதவீத அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் ரீச் ஆகிட்டார். தனுஷுனா இன்றைக்கி தெரியாத இளைஞர்கள் இருக்க மாட்டோம். ஏன்னா அவருடைய பட ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதனோட ரிசல்ட் என்ன, எவ்வளோ ரஷ்ன்றது தெரியும். அப்போ இந்த ரசிகர்களை மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு தான் இந்த மாற்றம், நற்பணிங்கிற ஒரு உயிர்தான். அப்போ ஆரம்பத்தில் விஜய் ரசிகர்கள் எப்படி மக்கள் இயக்கம்னு ஒன்று எஸ்எஸ்சி தலைமையில் போனாங்களோ அதே மாதிரி யாரையும் நம்ம எதுக்க வேணாம், நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம், நம்ம யாருன்னு மக்கள்கிட்ட அறிமுகமாயிக்கிறோம். அதற்கான முதல் படி தான் இது. இவங்க வந்து இப்போதைக்கு யாரையும் எதிர்த்து எந்த அரசியல் கருத்துக்களும் பேச போகிறதில்ல. தேர்தல் நேரத்தில் தான் விஜயே வந்து திமுகவை அரசியல் எதிரியாகவும் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் சொன்னார். அதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் தான் அவங்க நின்னாங்க. எந்த கட்சியும் அவங்க எதிர்த்து விமர்சிக்கலை. தன்னை ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் இவங்க அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்றது தான் என்னோட கருத்து. ஓகே சார், இப்போ எப்படி இருந்தாலுமே 30ல் வச்சுப்போமே சார், 2030ல் இன்னும் 1 இயர் போனால் எலெக்ஷன் அந்த ஸ்டேஜில் இருக்கும். எப்படி இருந்தாலும் தனுஷ் அவர்கள் விஜயை தாக்கி பேசியே ஆகணும். விஜயை மீறி அவரால் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அதற்கான ஃபவுண்டேஷனை இப்போ எதிர்த்து பேசுறதுக்கு நமக்கு ஒரு கட்டமைப்பு வேணும்ல. அதான் உருவாக்கிட்டு இருக்கு. அதை உருவாக்கிக்கிட்டு உள்ளாட்சியில் போட்டிடுவாங்க. உள்ளாட்சியில் ஒரு ரிசல்ட் தெரியும். அதுக்கு அடுத்தது வந்து 29 எம்பி எலெக்ஷன். மேக்சிமம் வந்து இன்றைய இருக்கிற தாவேக அரசு உள்ளாட்சி எலெக்ஷனை நடத்தாதுங்கிறது என்னோட நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அவங்க உள்ளாட்சி எலெக்ஷன் நடத்துகிற ஐடியா இல்லை. இன்னும் அவங்க கட்சியவே இன்னும் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு கொண்டு வரணும். ஏன்னா இது ஏதோ ஒரு தேர்தலுங்கிறது, இந்த 26 எலெக்ஷனுங்கிறது ஒரு கவர்ச்சி தேர்தல் ஆயிடுச்சு. அப்போ கிராமங்கள்லேருந்து நகரத்துலேருந்து அந்தந்த வார்டெல்லாம் இன்னும் வந்து அவங்களுடைய நிர்வாகிகள் இன்னும் தெரியல.